புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 15 தொடக்கம் 26. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்தில் இருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்ப்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கே திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். சிந்தனை: என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இயேசுவின் பல போதனைகள் இந்த ஓரிரு வரிகளுள் அடங்கியிருக்கின்றன. பல வழிகளிலே முக்கியமான ஒரு கிறிஸ்தவ உண்மையாக இந்த வரிகள் இருக்கின்றன. இயேசுவின் மட்டிலும் அவரது போதனைகள் மட்டிலும் நாம் கொண்டுள்ள நிலைப்பாடுகளில் பொதுவானவர்களாக இருக்க முடியாது. இன்றைய உலகத்திலே இது ஒரு முக்கியமான செய்தியாகும். இன்று பொதுமை அல்லது எல்லாருக்கும் உரியது என்று அழைக்கக்கூடிய உலக மதிப்பீடுகள் வளர்ந்து வருவது போல தெரிகிறது. எந்த ஒரு ஒழுக்க நெறியையும் வாழ்க்கை முறையையும் மற்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற தெரிவுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று இன்றைய உலகம் எமக்கு கற்பிக்கிறது. ஒவ்வொரு மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மிகவும் உயர்வாக அவர்களின் மாண்பு மதிக்கப்பட வேண்டும் என்பது உண்மையாக இருந்தாலும் மற்றவர்களின் தெரிவுகளையும் உலக மதிப்பீடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை அல்ல. நாங்கள் உண்மையை சிறப்பாக இயேசு வெளிப்படுத்திய உண்மைகளை பேசும்போது நாங்கள் தீர்ப்பிடுகிறவர்கள் என்று முத்திரை குத்தப்படுகின்றோம். அது உண்மை அல்ல. இயேசுவின் போதனைகளை புறக்கணித்துவிட்டு அவரது அருளில் நிலைத்து நிற்க முடியாது என்று மேற்கூறப்பட்ட இறைவார்த்தை வெளிப்படுத்துகின்றது. இயேசு கூறுகின்றார், நாங்கள் அவரோடு இல்லாவிட்டால், அதாவது அவர் வெளிப்படுத்திய உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உண்மையில் அவருக்கு எதிராகவே இருக்கிறோம். நம்பிக்கை ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில் நடுநிலையாய் இருப்பது என்பது
இயேசுவோடு இணைந்திருப்பதேயாகும். உதாரணமாக, ஒருவர் தனக்கு தேவனற்கருணையில் நம்பிக்கை இல்லை என்று சொல்வாரானால் அவர் இயேசுவை புறக்கணிப்பவராகின்றார். இந்த நேரத்தில் நாம் அவருக்கு நீதிபதியாக இருக்க வேண்டியதில்லை என்றாலும் அவர் உண்மைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தவறிலே இருக்கிறார். அவர் தொடர்ந்தும் அந்த தவறிலே இருப்பாராயின் அவர் தன்னையே கடவுளிடம் இருந்து பிரித்து கொள்ளுகின்றார். இதையே இயேசு இங்கு கூறுகின்றார். இதை போன்றதே ஒழுக்கமும். ஒருவர் ஒழுங்கீனமான வாழ்வை வாழும்போது அது ஆண்டவரின் போதனைகளுக்கு எதிரானதாக ஆகின்றது. அப்போது அவர் இயேசுவை புறக்கணிக்கின்றார். மேலும் இயேசு கூறுகின்ற போது, இயேசு கற்றுத்தந்த அனைத்தையும் நாம் முழுமையாக நம்பி வாழ்ந்தால் மட்டும் போதாது, அதனை நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்யாவிட்டால் அல்லது அதற்கு பதிலாக மற்றவர் ஒருவரின் தவறான ஒழுக்கத்தை நாம் வழங்கினால் நாம் இயேசுவுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாகிறோம். ஆண்டவரால் எமக்கு தரப்பட்ட உண்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற கடமை எமக்கு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிறோம், அவரோடு இணைந்து எவ்வளவுக்கு ஒன்று சேர்க்கிறோம் என்பதை இன்று சிந்திப்போம். நாங்கள் கடவுளோடு இருந்து மற்றவர்களை கடவுளின் அரசுக்காக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கடமை எமக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வோம். செபம். ஆண்டவரே, அனைத்திலும் நாம் உம்மோடு இணைந்திருந்து மற்றவர்களையும் உமது அருளில் கொண்டு வந்து சேர்க்க அருள் தாரும். ஆமென்.